வணக்கம். சபரி அகாடமி கமென்ஸ்மெண்ட். நம்ம இன்னைக்கு பிஹெச்எல் சூப்பர்வைசர் ட்ரைனிங் எக்ஸாமுக்கான மேத்தமெட்டிக்ஸ் பாடத்தில் பெர்சன்டேஜ் பாடத்திலிருந்து ஒரு சில பேசிக்கான கொஸ்டின் பார்க்கலாம். வாங்க கொஸ்டின் போவோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இஃப் 8% ஆஃப் y and 32% ஆஃப் 420 ஆர் ஈக்குவல், y is equal to என்ன கேட்குறாங்க? அதாவது 8% ஆஃப் y, 8% ஆஃப் y is equal to 32% ஆஃப் 420க்கு ஈக்குவல். ஸோ அப்படின்னா ஒய்யோட வேல்யூ என்ன கேட்குறாங்க, ஓகேங்களா? ஸோ இது எப்படி செய்யணும் பாருங்க. 1 8 are 8, 4 8 are 32. ஸோ ஒய் ஈக்குவல் என்ன? 420 are 80, 4 4 are 16. ஸோ 1680, 1680 ஃபர்ஸ்ட் கொஸ்டினோட ஆன்சர். ரெண்டாவது கொஸ்டின் பாருங்க. இஃப் 45% ஆஃப் a number is 45 more than 12% of 750, then 30% of x. அதாவது ஒரு நம்பர் xன்னு ஒரு நம்பர் இருக்கு, xன்னு ஒரு நம்பர் இருக்குன்னா இந்த நம்பர்ல 45% of x. அப்போ 45% of x is equal to 45 more than 12% of 750. 45 plus 12% of 750. 12% of 750க்கு ஈக்குவல் சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா? இப்போ பாருங்க, ஒரு நம்பர்ல எப்பவுமே 10% ஒரு பாயிண்ட் தள்ளி வைக்கும்னு சொல்லியிருக்கோம். ஸோ 10% வந்து 75, 1% வந்து 7.5. ஸோ இதில் 2% 15 வரும், 10% ஒரு 75. ஸோ டோட்டல் எவ்வளோ ஆச்சு? 90 ஆச்சு. 90 + ஒரு 45 135. ஸோ 135 is equal to தான் இந்த 45% ஆஃப் எக்ஸ், ஓகேங்களா? ஸோ 45%க்கு 135, ஓகேங்களா? இப்போ அவங்க கொஸ்டின் எக்ஸோட வேல்யூ கேட்கல, அந்த எக்ஸ்ல 30% என்னன்னு கேட்கறாங்க. ஸோ நம்ம உட்காந்து எக்ஸ் வந்து 100% வச்சுக்கிட்டோம்னா, ஓகேங்களா, 100 போடணும் எக்ஸோட வேல்யூக்கு. பட் அவங்க கேட்குறது 30% தான் கேட்கணும். ஸோ 45க்கு 135னா 30%க்கு எவ்வளோ டேரெக்டாக பார்த்துக்கலாம், ஓகேங்களா? ஸோ இது 145 சார், இது 345 சார், 135. ஸோ 3 × 30 90 இதோட ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். இஃப் x% ஆஃப் y plus 2% of xy, if x% of y, so x% of y plus 2% of xy is equal to 12% of x plus y, equal to 12% of x plus y, ஓகேங்களா? Then find the value of 1/x plus 1/y. So 1/x plus 1/y இதோட வேல்யூ என்ன கேட்குறாங்க, ஓகேங்களா? ஸோ பாருங்க, இப்போ x% ஆஃப் y, அப்போ என்ன அர்த்தம்? x/100, பெர்சன்டேஜ்னாலே 100 தான் அர்த்தம். ஸோ x/100 into y plus 2/100 into xy is equal to 12% of x plus y. அப்போ 12/100 into x plus y, ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பு, ஸோ இந்த காமன் 100 எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டோம்னா இங்கே ஒரு xy இருக்குது, இது ஒரு 2xy இருக்குது. அப்போ மொத்தம் என்னாச்சு? 3xy/100 is equal to 12/100 into x plus y, ஓகேங்களா? ஸோ இதை அப்படியே ஸ்டார்ட் பண்ணுங்க. ஈக்குவலுக்கு எப்பவுமே ஈக்குவலுக்கு டாப்பும் ஸ்டார்ட் பண்ணலாம், பாட்டம் ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த 100ம் கேன்சல் பண்ணிடலாம். இங்கே 1 3 சார், இது 4 3 சார். ஸோ xy வந்து இங்கே நம்ம கொண்டு வந்துட்டோம்னா என்ன வரும்? 1/4 equal to x plus y/xy வரும், ஓகேங்களா? இப்போ நமக்கு 1/x plus 1/y இருக்கு இல்லையா? 1/x plus 1/y. ஸோ இதை எல்சிஎம் எடுத்தோம்னா என்ன வரும்னா xy வரும். இங்கே y இந்த ரெண்டுக்கு எல்சிஎம் எடுத்தோம்னா xy. ஸோ x ஆல்ரெடி இருக்கு. ஸோ y plus இதில் x. ஸோ x plus y/xy இங்கே இருக்குது, ஓகேங்களா? ஸோ அப்போ 1/x plus 1/y ஓட வேல்யூ என்ன? 1/4 இதோட ஆன்சர். நெக்ஸ்ட் क्वेश्चन போகலாம். There are three natural numbers. The first and the second are less than the third by 40 and 50% respectively. மொத்தம் மூணு நம்பர் இருக்குங்க. ஃபார் எக்ஸாம்பிள் a b c ஓகேங்களா? இந்த தேர்ட் நம்பர் வந்து தேர்ட் நம்பரோட ஃபர்ஸ்ட் நம்பர் 40% குறைவா இருக்கும், செகண்ட் நம்பர் 50% குறைவா இருக்கும் சொல்லியிருக்காங்க. இப்போ ஃபர்ஸ்ட் நம்பர் வந்து 100% வச்சுக்கணும், ஓகேங்களா? 100 வச்சுக்கலாம். இப்போ இதுல
40% னா இது 10% 10 ஸோ 40% 40 ஸோ 40 குறைவா இருக்குன்னா எவ்வளவு இருக்கும் இது 60 இருக்கும் ஓகேங்களா அடுத்து செகண்ட் நம்பர் வந்து 50% குறைஞ்சிட்டாங்க ஸோ இது 50 இருக்கும் இப்போ என்ன சொல்றாங்க what percentage of second number is the first number ஓகேங்களா ஃபர்ஸ்ட் நம்பர் வந்து செகண்ட் நம்பர்ல எத்தனை % கேக்குறாங்க ஓகேங்களா ஃபர்ஸ்ட் நம்பர் செகண்ட் நம்பர் வந்து எவ்வளவு 50 இந்த 50 க்கு இது எவ்வளவு இருக்கு 60 இருக்கு பெர்சன்டேஜ்ல கேட்டனா 100 க்கு எவ்வளவு அவ்வளவுதாங்க இப்போ ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா 1 டைம்ஸ் இருக்கும் இது 2 டைம்ஸ் இருக்கும் சோ 260 சார் 120% சோ 120% இருக்கும் நெக்ஸ்ட் क्वेश्चन போகலாம் நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க a number when increased by 30% becomes 78 find the number என்ன கொடுத்திருக்காங்கன்னா ஒரு நம்பர் வந்து 30% இன்கிரீஸ் ஆச்சுனா ஓகேங்களா ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நம்பர் வந்து 100% வெச்சுக்குறோம் இது வந்து 30% இன்கிரீஸ் ஆகுதுன்றாங்க இப்போ 100 ல 30 எவ்வளவு 30 சோ 130% ஆகும் ஓகேங்களா சோ அத தான் சொல்லுங்க ஒரு நம்பர் 30% இன்கிரீஸ் ஆச்சுனா 78 அப்ப என்ன அர்த்தம் 130% அந்த நம்பர்ல 130% இருந்தா 78 அப்பனா அந்த நம்பர் என்ன 100% எவ்வளவு ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா 0 0 கேன்சல் பண்ணிடலாம் இது 113 are 13 613 are 78 so 6 into 10 60 so இதுக்கு ஆன்சர் என்ன 60 நெக்ஸ்ட் क्वेश्चन பார்க்கலாம் நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க the ratio of two number is 5:6 the ratio of two number is 5/6 is to 2/3 2/3 ரெண்டு நம்பர் இந்த ரேஷியோல இருக்கு by what percent is the second number more less the first number ஓகேங்களா சோ செகண்ட் நம்பர் வந்து ஃபர்ஸ்ட் நம்பரோட எவ்வளவு லெஸ்ஸா இருக்கும் அது மோரா இருக்கும் கேக்குறாங்க ஓகேங்களா வாங்க பாப்போம் இப்போ இந்த ரெண்டு நம்பருமே இந்த மாதிரி ஃபிராக்ஷன் ஆச்சுனா ஃபர்ஸ்ட் இந்த ரெண்டுக்கு எல்சிஎம் எடுத்துங்க 6 க்கு 3 க்கு எல்சிஎம் எடுத்தீங்கன்னா 6 வந்து 3 வந்து 2 டைம்ஸ் இருக்கு சோ எல்சிஎம் வந்து சேம் தான் 6 தான் வரும் அப்போ 5/6 அந்த எல்சிஎத்தை மல்டிப்ளை பண்ணுங்க 2/3 into 6 ஓகேங்களா சோ இது அப்படியே 6 6 கேன்சல் பண்ணா இது 1 3 சார் இது 2 3 சார் சோ 5:2 2 சார் எவ்வளவு 4 சோ 5:4ங்கற ரேஷியோல இருக்கு இப்போ பெரிய நம்பரோட சின்ன நம்பர் எவ்வளவு குறைவா இருக்குன்னு கேக்குறாங்க ஓகேங்களா சோ ஃபர்ஸ்ட் நம்பரோட செகண்ட் நம்பர் எவ்வளவு குறைவா இருக்கு 1 குறைவா இருக்கு சோ 5 க்கு 1 குறைவா இருக்குனா 100% க்கு எவ்வளவு அவ்வளவுதாங்க 1 5 சார் 5 25 சார் 100 so 20% குறைவா இருக்கும் நெக்ஸ்ட் क्वेश्चन போகலாம் நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க அசோக் scored 70% of vote in an election ஒரு எலெக்ஷன் நடக்கு இதுல அசோக்ங்கறவரு 70% ஓட் வாங்குறாரு அசோக் வந்து 70% ஓட் வாங்குறாங்க and was elected by majority of 168 vote 168 voteல majority அதாவது வின் பண்றாங்க 168 vote எக்ஸ்ட்ரா வின் பண்றாங்க ஓகேங்களா all the vote polled were valid எல்லாரும் ஓட் போட வந்திருக்காங்க எல்லா ஓட்டும் valid தான் find the number of vote polled in there are only two candidates இல்ல ரெண்டு பேர் தான் பார்ட்டிசிபேட் பண்ணிருக்காங்க சோ அசோக் ஒருத்தனா இன்னொருத்தர் யாரு தெரியும் சம் எக்ஸ் னு வெச்சுக்கோங்க ஓகேங்களா இப்போ டோட்டல் ஓட் எல்லாமே வேலிட்னு சொல்றாங்க இப்போ டோட்டல் 100% வெச்சிட்டோம்னா இதுல 70% அசோக்கு ஓட் ஆயிருக்கு பேலன்ஸ் எவ்வளவு இருக்கும் 30% இருக்கும் another person க்கு 30% சோ இவர் வந்து இவரை விட 168 அதிகமா எடுத்துட்டாரு சோ 30% ஓட 70% எவ்வளவு அதிகமா இருக்குங்க 40% அதிகமா இருக்கு சோ அந்த 40% இதுதான் அந்த 168 னா டோட்டல் ஓட் 100% க்கு வரும் இன்று 100 க்கு வரும் சோ இங்க 0 0 கேன்சல் பண்ணிடலாம் 1 4 சார் இங்க 4 2 சார் 4 4 சார் 16 2 4 are 8 so 42 into 10 total vote 420 vote total அவர் வாங்கி இருப்பாரு நெக்ஸ்ட் क्वेश्चन போகலாம் நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க when the cost of DVD player decreased by 33 1/3% the number of DVD players sold increased by 80% what is the percentage change in the revenue of the DVD players என்ன கொடுத்திருக்காங்கன்னா ஒரு டிவிடி பிளேயரோட விலை வந்து 33 1/3% ரெடியூஸ் ஆகுது ஓகேங்களா ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டிவிடி பிளேயர் ஒரு 300 வச்சுக்கோங்க எவ்வளவு வேணாலும் வச்சுக்கலாம் ஒரு ரூபாய் கூட ஆனா 3000 கூட வச்சுக்கலாம் தப்பு இல்ல நம்ம மினிமம் அமௌண்டா ஒரு 300 வச்சுக்கோம் இதுல 33 1/3% 33
1/3%. ஓகேங்களா 33 1/3% ஒன்றும் இல்லைங்க. 100ல 3ல 1 பார்ட், 3ல 1 பார்ட், அதாவது 1/3 தான் இது வரைக்கும் வரும். ஓகேங்களா ஸோ இதில் 300 3 பார்ட் வச்சா அதில் 1 பார்ட் ரெடியூஸ் ஆகுது. அப்போ எவ்வளோ வரும்? 300 இதோட ரேட்னா இப்போ குறைஞ்சதுக்கப்புறம் 200 வரும். ஓகேங்களா ஸோ 100 rupees ரெடியூஸ் ஆகிருக்கு, 1/3 ரெடியூஸ் ஆகுது. ஓகேங்களா அப்போ 1/3 into 300 போட்டிங்கன்னா ஷார்ட் பண்ணீங்கன்னா 100 வரும். ஸோ 100 ரெடியூஸ் ஆகிடுனா இப்போ அதோட விலை வந்து 200 rupees. ஓகேங்களா இப்போ என்ன சொல்கிறாங்க, இதனால் ஆல்ரெடி எவ்வளோ எத்தனை நம்பர் ஆஃப் ஐட்டம் எவ்வளோ சேல்ஸ் ஆகிருக்கோ அதை விட 80% அதிகமாகுது. ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ 300 இருக்கும்போது 10 பீஸு அது வியாபாரம் ஆயிருக்குன்னு வைங்களேன். அப்போ இப்போ எவ்வளோ வரும்? இதை விட 80%, இதில் 10ல 80% வந்து 80. அப்போ இப்போ 80 நம்பர் சேல்ஸ் ஆகிருக்கும். அப்போ 200 80 நம்பர் சேல்ஸ் ஆகிருக்கும். அப்போ இப்போ ரெவன்யூ எவ்வளோ வந்துருக்கு பாருங்க, ஒரு பீஸு ஒரு டிவிடி 200னா 18 டிவிடி வந்து எவ்வளோ வரும்? 3600 வரும். ஓகேங்களா ஃபர்ஸ்ட் வந்து 300 இருக்கும், 10 பீஸ் சேல்ஸ் ஆகிருக்கு. ஸோ அது 3000 சேல்ஸ் ஆகிருக்கும். ஓகேங்களா இப்போ சேல்ஸ் இப்போ எவ்வளோ கூடியிருக்கு? 600 rupees கூடியிருக்கு. அப்போ 3000க்கு 600 rupees சேல்ஸ் கூடி இருக்குன்னா பர்சன்டேஜில் கேட்குங்க 100க்கு எவ்வளோ? ஓகேங்களா ஸோ 2 0 ஸ்டார்ட் பண்ணுங்க, 1 0 1 0 ஸ்டார்ட் பண்ணுங்க, 1 3 சார், இது 23 சார். ஸோ 20% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, Alok spend 35% of monthly income on rent. ஓகேங்களா மொத்தம் 100% மந்த்லி இன்கம் இருக்குன்னா ஓகேங்களா இதில் 35% என்ன பண்ணுறாங்க? ரெண்டுக்கு கொடுக்குறாங்க. ஸோ ரெண்டுக்கு செலவாகுது, வீட்டு வாடகை. ரெண்டு வந்து 20% போயிருங்க. ஓகேங்களா பேலன்ஸ் எவ்வளோ இருக்கும் பார்த்தீங்கன்னா 80% இருக்கும். 20% ஆஃப் தி ரிமைனிங் மந்த்லி கொஸ்டின் தப்பா சொல்லிட்டேன். Alok spend 35% of monthly income on rent. மொத்தம் 100% மந்த்லி இன்கம் நம்ம வச்சுக்கிட்டோம்னா இதில் 35% ஓகேங்களா ரெண்டுக்கு அதாவது வீட்டு வாடகைக்கு செலவு பண்ணுறாங்க. அடுத்து 20% ஆஃப் தி ரிமைனிங் மந்த்லி இன்கம் ஆன் மெடிசன். இப்போ பேலன்ஸ் இருக்கு இல்லையா, அப்போ இதில் 35% பேலன்ஸ் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 65% இருக்கும். ஓகேங்களா இந்த 65ல 20% ரிமைனிங் அமௌண்ட், ரிமைனிங் 65 இருக்கும். இதில் 20% எவ்வளோ பார்த்தீங்கன்னா இதில் 10% வந்து 6.5, அப்போ 20% 13 ஆகும். ஓகேங்களா அப்போ இதில் 13 வந்து மெடிசனுக்கு செலவு பண்ணுறாங்க. ஓகேங்களா பேலன்ஸ் எவ்வளோ இருக்கும்? 52 இருக்கும். அடுத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா 30% ஆஃப் இஸ் ரிமைனிங் மந்த்லி இன்கம் ஆன் எஜுகேஷன். ஓகேங்களா இப்போ இதில் 30% எஜுகேஷன் செலவு பண்ணுறாங்க. அப்போ இதில் 30% எவ்வளோ பார்த்தீங்கன்னா இதில் 10% 5.2, ஸோ 30% 15.6 வரும். 15.6 வந்து எஜுகேஷன் செலவு பண்ணுறாங்க. பேலன்ஸ் இதில் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இதில் 70%. ஓகேங்களா ஸோ 7 5 சார் 35, 7 2 சார் 14, ஸோ 36.4 இருக்கும். 36.4% அவங்க ரிமைனிங் இருக்கும். ஸோ அந்த அமௌண்ட் வந்து இஸ் மந்த்லி சேவிங் 1820, அதாவது 1820 சேவ் பண்ணுறாங்க. அப்போ பேலன்ஸ் எவ்வளோ இருக்கு? 36.4% தான் இந்த 1820. ஓகே ஓகேங்களா அப்படி நான் மந்த்லி இன்கம் கேட்கணும். மந்த்லி இன்கம் 100% எவ்வளோ பண்ணிருக்கீங்க அவ்வளோதாங்க. ஓகேங்களா அப்படியே ஸ்டார்ட் பண்ணுங்க. இந்த பாயிண்ட்டுக்கு பதிலாக நம்ம ஒரு 0 இங்கே சேர்த்துக்கலாம். ஓகேங்களா இல்லை இன்ட்டு 10 போட்டு வச்சாலும் ஓகே தான், இந்த பாயிண்ட் கேன்சல் ஆகிடும். ஸோ இது பாருங்க 4 hours ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா இங்கே 9 4 சார் 1 4 சார், இங்கே 25 4 சார் வரும். ஓகேங்களா அடுத்து இங்கே பாருங்க 191 சார் 91, இது 291 சார் 182. ஸோ 20 into 25 into 10, 225 சார் எவ்வளவு? 50. இங்கே ஒரு 0 இருக்கு ப்ளஸ் இங்கே ஒரு 0 இருக்கு. ஸோ மந்த்லி இன்கம் எவ்வளவு? 5000 rupees. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, by selling an article for rupees 1080 a trader makes a profit of 20%. அதாவது ஒரு பொருளை விற்கும் போது அவருக்கு 20% ப்ராஃபிட் கிடைக்கும். 1080க்கு சேல்ஸ் பண்றாரு, 1080க்கு சேல்ஸ் பண்ணும்போது அவங்களுக்கு 20% ப்ராஃபிட் கிடைக்கும்னா ஃபைனல் காஸ்ட் பிரைஸ் அவங்களோட வாங்கிய விலை. ஓகேங்களா ஸோ இப்போ காஸ்ட் பிரைஸ் வந்து 100% வச்சுக்கோங்க. ஓகேங்களா ஸோ
ஸோ 20% ப்ராஃபிட்னா இதில் 20 எவ்வளவு 20 தான். ஸோ செல்லிங் ப்ரைஸ் எவ்வளோ இருக்கும் 120% இருக்கும் ஓகேங்களா. ஸோ இந்த 120% தான் இந்த 1080. இப்போ 120க்கு 1080னா காஸ்ட் ப்ரைஸ் வந்து 100க்கு வரும். ஸோ இது கேன்சல் பண்ணி 0 கேன்சல் பண்ணிங்கன்னா 112 சார், இது 912 சார், 900 ருபீஸு அவரோட காஸ்ட் ப்ரைஸாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.